Hi friends, welcome back to our channel Online சமையலறை. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 5 கிலோ சின்ன வெங்காயத்தை நல்லா தோலை உரிச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேன். கால் கிலோ பூண்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய பூண்டை எடுத்துக்கோங்க. முதல்ல சின்ன வெங்காயத்தை உரல்ல போட்டு உலக்க வச்சு நல்லா 1-2 இடிச்சுக்கோங்க. அப்புறம் பூண்டு தோலெல்லாம் உரிக்க தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க. ரொம்ப நைஸா ஆட்டிடாதீங்க, கொஞ்சம் சொலசொலியா இருக்கும் போதே எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும். ரொம்ப நைஸா அரைச்சிட்டிங்கன்னா வடகத்தை எண்ணெயில் போடும்போது தீஞ்சு போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கட்டு கருவேப்பிலையை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். ஐம்பது கிராம் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கால் கிலோ அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விடுங்க. ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும். கலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் மேலே நிற்கும். நல்லா அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு விடுங்க.
தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு காய வச்சிருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த வெங்காயம் 2 நாள் நல்லா காயட்டும். அப்புறம் கட்டி பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், அதெல்லாம் இடித்து பவுடர் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியில் இதை சேர்த்துக்கலாம். இருபத்தஞ்சு கிராம் மிளகு எடுத்திருக்கேன், அது நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஐம்பது கிராம் சீரகம், அதையும் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறகுறன்னு அரைச்சிக்கோங்க. உடைச்ச உளுத்தம் பருப்பு 50 கிராம் சேர்த்துக்கலாம். ஐம்பது கிராம் கடுகு சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே நல்லா காஞ்சிடுச்சு பாருங்க. இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். கால் லிட்டர் விளக்கெண்ணெய் சேர்க்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஒரு நைட் ஃபுல்லாக ஊறட்டும். ஒரு நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி ஒரு 10 நாள் காய வைங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான குழம்பு தாளிக்கிற வடகம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.